வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கல்ச்சுரல் ஸ்டடீஸை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம் வாங்க. கல்ச்சுரல் ஸ்டடீஸுன்றது 1950க்கு அப்புறம் இங்கிலாண்டில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அப்ரோச்னால் இலக்கியங்களை படிக்கும் போது அதை எப்படி நம்ம பகுத்தாயணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஹெல்ப் பண்ணுறது தான் அப்ரோச்சு. இதில் பார்த்திங்கன்னா கல்ச்சுரல் ஸ்டடீஸ்லேயே 2 விதமான டிஸ்டிங்க்ட் லைன்ஸ் இருக்குது. ஒன்று நம்ம ஒரு இலக்கிய படைப்பை படிக்கும் போதே அந்த இலக்கியம் எழுதப்பட்ட அந்த சமுதாயம், அந்த மெட்டீரியல், அப்போ இருந்த வரலாற்று என்னென்ன நிகழ்வுகள், அப்புறம் அங்கேருந்து ஐடியாலஜிக்கல் கண்டிஷன்ஸ், இதெல்லாம் அந்த எழுத்தாளர் அதை எழுதும் போது என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் இருந்தது, அந்த இலக்கிய படைப்பில் அதோட தாக்கம் எப்படி இருக்குது அப்படின்றத படிக்கிறது. இன்னொன்று அந்த காலகட்டத்தில் இருந்த பேம்ப்ளெட்ஸு, டாக்குமெண்ட்ஸு, எழுதப்படாத டெக்ஸ்ட், அதாவது கல்வெட்டுகள் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ஓவியங்கள், அதெல்லாம். அது மாத்திரம் இல்லாமல் மற்ற கல்ச்சுரல் ஃபினாமினன்ஸையும் வச்சு நம்ம கல்ச்சுரல் ஸ்டடீஸை படிக்கலாம். இப்போ நான் இங்கிலீஷ் படிக்கிறேன்னா நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறோன்னு தான் அர்த்தம். இலக்கியம் என்னென்னா அது ஒரு ஸ்டடி ஆஃப் கல்ச்சர். நம்ம கல்ச்சரை படிக்கிறது தான் இலக்கியம், அதை பிரதிபலிக்கிறது தான் இலக்கியம். அதை காலத்தோடு ஏற்ற மாதிரி படைத்து எதிர்காலத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஏதுவாக இருக்கிற மாதிரி படைக்கப்படுறது தான் இலக்கியம். அப்படி பார்க்கும்போது இந்த கல்ச்சுரல் ஸ்டடீஸுன்றது அப்போ இருந்த கிரிட்டிக்கல் அப்ரோச்சஸ், அதாவது பொலிட்டிக்கலாக எதெல்லாம் எங்கேஜ் ஆகிருக்கோ, அதாவது செமெண்டிக்ஸ், மார்க்சிசம், ஃபெமினிஸ்ட் தியரி, எத்தனோகிராஃபி, கிரிட்டிக்கல் ரேஸ் தியரி, ப்ரோ-ஸ்ட்ரக்சரலிசம், போஸ்ட் கொலோனிசம், சோஷியல் தியரி, பொலிட்டிக்கல் தியரி, ஹிஸ்ட்ரி, ஃபிலாசபி, லிட்ரரி தியரி, மீடியா தியரி, ஃபிலிம் வீடியோ ஸ்டடீஸ், கம்யூனிகேஷன் ஸ்டடீஸ், பொலிட்டிக்கல் எக்கனாமி, டிரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ், மியூசியம் ஸ்டடீஸ், ஆர்ட் ஹிஸ்ட்ரி கிரிட்டிசிசம், இது எல்லாமே அந்தந்த சமுதாயத்தில் வரலாற்றில் வேறு காலகட்டத்தில் அதோட பாதிப்புகள் எப்படி இருந்தது அப்படின்னு படிக்கிறது தான் கல்ச்சுரல் ஸ்டடீஸ். அதாவது இது எல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்ந்தது கல்ச்சுரல் ஸ்டடீஸில் வரும். அப்போ கல்ச்சுரல் ஸ்டடீஸ் என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு விஷயத்தோட அர்த்தம் அதை பகுத்தாய்ந்து அதை நல்லா கேள்வி கேட்டு அப்போ இருந்த அந்த பவர் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸில் எப்படி அது பவுண்டாக இருந்தது, அதுலேருந்து இந்த படைப்பு எப்படி சமுதாயமாக இல்லை பொலிட்டிக்கலாக இல்லை எக்கனாமிக் ஸ்பியர்ஸில் அப்போ இருந்த சோஷியல் ஃபார்மேஷனில் எப்படி உருவாகப்பட்டது, எதற்காக படைக்கப்பட்டது, எதற்காக எழுதப்பட்டது, எதை பிரதிபலிக்கிறது, இதெல்லாம் பார்க்குறது தான் இது. அப்படி பார்க்கும் போதுனா இம்பார்ட்டன்ட் தியரியாக இருக்கக்கூடிய கல்ச்சுரல் ஹெகிமோனி, அப்புறம் ஏஜென்சி, இது எல்லாமே ஒரு கல்ச்சுரல் ஸ்டடீஸ் மூவ்மெண்ட்டை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு, எப்படி டெவலப் பண்ணிச்சுன்னு பார்த்துட்டு மெயினாக பார்த்திங்கன்னா இந்த குளோபலைசேஷன் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் அனலைஸ் பண்ணுறதுக்கும் எப்படி இந்த கல்ச்சுரல் ஃபோர்ஸஸ் இதில் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணுறதுக்கு மற்றபடி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் உருவாக்கப்பட்ட அப்ரோச் தான் இந்த கல்ச்சுரல் ஸ்டடீஸ். இனிமேல் வரக்கூடிய வீடியோஸில் நம்ம ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்தது, இதில் என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.